வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் 1 கப்பு அவல், அதே கப்பில் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, பால் தேவைக்கேற்ற மாதிரி பால், முந்திரி, திராட்சை, நெய் இதை வச்சுதே நம்ம செய்ய போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கூட அது செய்கிறதுக்கு உடனே செஞ்சிடலாம். இப்போ பாயாசம் செய்ய ஸ்டவ்வை பற்ற வச்சு பேன் எடுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கு பின்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ முந்திரியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்ததுக்கு பின்னாடி அந்த திராட்சையும் சேர்த்து இதையும் வறுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த கப்பில் அவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, வெள்ளை அவல் இல்லைன்னா சிவப்பு அவல் இருந்தால் கூட நம்ம செய்யலாம். நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த மாதிரி நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு முன்னாடி இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் சேர்த்து நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விடணும். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது வேகிறதுக்கு. வெந்துடும். அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு. இப்போ இது கூட ஏலக்காய் பவுட்ரு லைட்டாக சேர்த்து நல்லா இதை கூட நல்லா கலந்துக்கணும். அந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் திரியும், அதனால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட சேர்க்குறதுக்கு காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு அருமையான அவல் பாயாசம் ரெடி. சட்டுன்னு ஒரு பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி அவல் பாயாசம் உடனே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.